கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம். பருப்பு போலி செய்யலாமா, அதுக்கு ஒரு குக்கரில் போட்டுக்கிடுங்க. ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். போலி செய்கிறதுக்கு 1 கப்பு மைதா மாவு போட்டுக்கிடுங்க. 1 கப்பு கோதுமை மாவு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. தண்ணி ஊற்றி மாவை நல்லா தளர்வாக பிசையணும். நல்லா இலக்கமாக பிசைஞ்சுக்கிடுங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசையணும். மாவை நல்லா தளர்வாக பிசைஞ்சிடுங்க. பாத்திரத்தில் பாருங்கள், ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு சாஃப்டாக பிசையணும். எண்ணெய் போடலை, நெய் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். கடலைப்பருப்பு 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம காஞ்ச மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லா கடலைப்பருப்பையும் நம்ம ஒரு சுற்று பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை நல்லா அரைச்சாச்சு. ஒரு மூடி தேங்காய் கூட ஒரு 5 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுக்கிடுங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடலாம். நெய் கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் போட்டுக்கிடுங்க. ஏலக்காய் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சதை லைட்டாக வதக்கிக்கிடுங்க. தேங்காவை நெய்யில் வறுத்தாச்சு. இதில் ஒரு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. மிக்ஸி கழுவின தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த சர்க்கரை பாகோட சர்க்கரை பாகில் இந்த கடலைப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். நல்லா கெட்டியாகட்டும். கடலைப்பருப்பு பாருங்கள், நல்லா ஒட்டாத அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. நம்ம ஆற வச்சுக்கலாம். பூரணத்தை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயும் நெய்யும் நான் கலந்து வச்சுருக்கேன். போலி தட்டுறதுக்கு இந்த மாதிரி பால் கவர் எடுத்துக்கிடுங்க. நல்லா நெய் நல்லா தேய்ச்சிக்கலாம். மாவு எடுத்துக்கிடுங்க. இப்படி தட்டிக்கிடுங்க. மாவு நல்லா விரிச்சிட்டு ஒரு பூரணத்தை எடுத்து நடுவில் வைங்க. வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். திரும்ப நெய் போட்டு கவரில் அப்படி தட்டிக்கிடுங்க. ஒட்டாமல் வரும். பால் கவரில் தட்டினீங்கன்னா ஈஸியாக வரும், ஒட்டாமல். இந்த மாதிரி நல்லா மாவு லேசாக இருக்கிறதுனால நல்லா விரிச்சு வருது. தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிடுங்க. கவரில் உள்ளதை அப்படியே எடுத்து இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி ஈஸியாக ஒட்டாமல் வருதா. சிம்மில் வச்சு வேக வைப்போம். கோழி பாருங்கள், சூப்பராக எலும்பி வருது பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தட்டில் எடுத்து சாப்பிட்டுக்கிடுங்க. அதில் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. கடலைப்பருப்பு போலி சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி தான். உங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.